அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19/11/2025 தேதியான தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாளில் நீங்கள் இதை செய்தால் நிச்சயம் 1 கோடி கிடைப்பது உறுதி என்ற அந்த வகையில் நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதமான 19/11/2025 தேதியான இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசை தினமாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்று பார்க்கும்போது தனுசு ராசினியர்கள் மட்டுமல்லாமல் அனைவருக்குமே இந்த அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு நிறைந்த ஒரு நாளாகவே கருதப்படுகிறது. அந்த வகையில் அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது. அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும். இதனால் பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றில் இருந்து உங்களால் விடுபட முடியுங்க. அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும். ஆனால் அது தவிர இந்த நாளுக்கும் வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளது, இதை ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள், அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கெட்ட நாளா என்பது போன்ற கேள்விக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நல்ல நாளா கெட்ட நாளா என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது. இது முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம். குறிப்பாக தமிழக தென்பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டுங்க. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசை கடை திறப்புவது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்கள் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாள் கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத பல தகவல்களை இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் அமாவாசையில் நல்ல காரியங்கள் செய்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும்போது அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரன் நேர்கோட்டில் வருகின்றன. அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவரது வாரிசுகளான நாம் கரிசனத்தோடு துவங்கும் காரியங்களை பார்க்கிறார்கள், ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள். எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியன் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. இந்த அமாவாசை பற்றிய தெரியாத தகவல்கள் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகிறார்கள். சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. இதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர். அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை நடத்துகின்றனர். சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும். அதுதான் இதற்கு உணவு. அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று எதிர்பார்க்கும். இந்த அமாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன என்று பார்க்கும்போது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்று அன்னதானம் அளிக்கலாம். அமாவாசை பிதுர் தர்ப்பணம்
தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம். வீட்டில் தாராளமாக செய்யலாம். அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. அதேபோல் புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். அதனால் அமாவாசை அன்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது என்று கூறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசை செய்தால் 12 ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும். அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் இடுபவள் அன்னபூரணி, ஆன்மாக்களுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதா தேவி. நாம் ஆவிகளை ஆன்மாக்களை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடப்பட்ட ஆவதிகளை ஸ்வதா தேவி சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களுக்கு சேர்ப்பிக்கிறாள். நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை அன்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ கூட இருக்கலாம். ஆனால் எள் சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் கூட ஒரு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை அன்று கொடுக்க வேண்டும். இதற்கு ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லை. முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது மேலும் சிறப்பு. குறிப்பாக தனுசு ராசினியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19-11-2025 தேதியான காலை 10:28 மணி துவங்கி 20-11-2025 தேதி அன்று மதியம் 12-11 மணி வரை இந்த அமாவாசை திதி நிகழ இருக்குதுங்க. இந்த திதிகள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடு வழிபடுவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், சுபகாரிய தடைகள்கள் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதே போல் புத்திரபாக்கி தோஷம், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், தொடர்ந்து விபத்துக்கள், வாகனங்கள் பழுது, குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை, மனதில் நிம்மதி தெளிவு இல்லாத நிலை, அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு காரணமே இல்லாத மந்த நிலை, இது மாதிரியான பல இன்னல்கள் பித்ரு தோஷத்தால் ஏற்படக்கூடியதாக அமைகிறதுங்க. அதே போல திருவள்ளுவரும் கூட பித்ரு பூஜைக்கு பிறகே தெய்வ பூஜை என குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு தனுசு ராசினியர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து தடங்கல்கள், தாமதங்கள், குறிப்பாக திருமண தடைகள், புத்திரபாக்கிய தடைகள், குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் கூச்சல், அதாவது சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்படி நிகழும் பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. எண்ணி ஒரே வருடத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக 1 கோடிக்கு அதிபதியாவது நிச்சயம் உறுதிங்க. இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும். தொடர்ந்து இந்த அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் வழிபடுவதன் மூலமாக அவர்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி அவர்களுடைய ஆசை முழுமை நமக்கு கிடைப்பதன் மூலமாக இவ்வாறான பல நன்மைகள் நமக்கு தாராளமாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அந்த வகையில இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள கோவிலுக்கு சென்று தானம் வழங்குவதும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த அமாவாசை கார்த்திகை அமாவாசை என்பதால் இன்றைய நாளில் நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக குலம் வளரும், அதாவது புத்திரபாக்கியம் ஏற்படுங்க. குடும்பத்தில் செல்வ நிலை செழிக்கும், பாவங்கள் நீங்கி பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது.